அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி.எம். செல்வக்கனி என்பவன் ஆவேன். அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. அருமை நேயர்களே, இன்றைய தினம் விருந்தோம்பல்கிற தலைப்பில் ஒரு சின்ன கதை. இது பாளையங்கோட்டையில் உள்ள கதை. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் திருநெல்வேலி டவுன் அப்படி ஒரு ஏரியா இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா பாளையங்கோட்டை மார்க்கெட், அதையும் தாண்டி அவளே கிழக்க போனீங்கன்னா செய்துங்கநல்லூர். ஒரு நீள பாம்பு கயிறு எடுத்து திருநெல்வேலி டவுனில் பிடிச்சி அப்படியே செய்துங்கநல்லூரில் கொண்டே விட்டிங்கன்னா நேர்கோடாக அமையும். அந்த ஊருடைய அமைப்பு அது அப்படி. அப்போது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இருந்தான். அவனுக்கு பேர் கந்தசாமி. அவன் ஒரு சிறந்த ரசிகன். அந்த நேரத்தில் பெரிய பெரிய நடிகர்கள் நடிக்கக்கூடிய படம் வந்ததுன்னா முதல் ஷோ வந்த அன்னைக்கு முதல் ஷோ பார்க்கணும். இதுதான் அவனுடைய கொள்கை, வேறு கொள்கையே கிடையாது. பெரிய நடிகர்களுடைய படம் வந்து தான் வந்த அன்னைக்கு முதல் ஷோ பார்க்கணும். அதில் அவனுக்கு எந்த குறைபாடும் கிடையாது. இப்போ ஒரு புது படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு நாள் இவன் காலேஜை கட் அடிச்சுட்டு நேராக தேட்டருக்கு போயிட்டான். சாயங்காலம் 6 மணிக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷோ ஆரம்பம். இவன் 2 மணிக்கே வரிசையில் நிற்கிறான். அப்படியே கவுண்டர்கிட்ட போகும்போது டிக்கெட் கிடைக்காதோன்னு நினச்சிக்கிட்டே போகிறான். எல்லா கடவுளையும் கும்பிட்றான், நமக்கு டிக்கெட் கிடைக்கணும்னு. கடையில் கிட்ட போகும்போது அவனுக்கு டிக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வெளியில் சோகமாக வாரான். அங்கே பிளாக்கில் டிக்கெட் விற்கிறாங்க. எவ்வளோன்னு கேட்குறான். கையில் இருந்த காசெல்லாம் பெருக்கி கொடுத்து டிக்கெட்டை வாங்கிட்டு படத்தை பார்க்குறான். அவன் கொள்கை அன்னைக்கு முடிஞ்சு போச்சு. புது சினிமா வந்தன்னைக்கு முதல் ஷோ பார்த்தாச்சு, சந்தோஷம். ஆனால் தேட்டர் படம் முடிஞ்ச பிறகு தேட்டரை விட்டு வெளியில் வரான். மணி 9 மணி. பஸ் ஏறணும். சட்டப்பாயிட பார்க்குறான். எந்த காசுமே கிடையாது. ஏன்னா எல்லா காசையுமே தான் பிளாக்கில் கொடுத்துட்டானே. இப்போ 9 மணி ஆனோடனே அந்த பசி வேறு வந்துருச்சு. யோசித்து பார்க்குறான், என்ன செய்கிறது, பசி வேறு வந்துருச்சு, கையில் காசும் இல்லையே. அவன் மனசில் ஒன்று தோணுது. சரி, பஸ் இல்லை, இங்கேருந்து 3 கிலோமீட்டர் தான் பாளையங்கோட்டை, நேராக நடந்தே போயிடுவோம். அங்கே அக்கா வீடு இருக்குது. சாப்பிட்டுட்டு கடைசி பஸ்ஸு 10:30 மணி பிடிச்சி ஊருக்கு போயிடலாம், அக்காட்ட காசு வாங்கிட்டு அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் திருநெல்வேலி டவுன்லேருந்து பாளையங்கோட்டையை பார்த்து நடந்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறான். மணி 10:30 மணி ஆயிடுச்சு. அங்கே அவன் பார்த்தா அக்கா வீடு பூட்டி கிடக்கு. அக்கா வீடு இப்போ டோர் அடித்து ஒரு பெரிய ஒரு 2 கிலோ திண்டுக்கல் பூட்டு அதில் பூட்டியிருக்கு. ஆள் அப்படியே சோகமாயிட்டான். அக்கா வீட்டில் வந்து காசு வாங்கலாம், அக்கா வீட்டில் பசியை போக்க சாப்பிடலாம் அப்படின்னு நல்ல எண்ணத்தில் வந்தான். இங்கே பூட்டை பார்த்த உடனே இவன் எண்ணம் பூரா அடிபட்டு போச்சு. அப்படியே சோகமாக நிற்கும் பொழுது அப்படி வீட்டு முன்னாடி வந்து ஒரு பைக்கு நிற்கிற சத்தம் கேட்டுச்சு. பைக்கு நிற்கிற சத்தம் திரும்பி பார்த்தான். அவங்க அக்கா மாப்பிள்ளை மச்சான் பைக்கில் வராரு. அக்கா பின் சீட்டில் உட்காந்துருக்காங்க. 2 பேரும் இறங்குறாங்க. வாடே மாப்பிள்ளை, நல்லா இருக்கியா அப்படின்னு அவர் கேட்டார். ஆமாம் மச்சான், நல்லா இருக்கிறேன் அப்படின்னா. எங்கேப்பா போயிட்டு வர அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆச்சு இல்லை, அதான் முதல் ஷோ பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னா. ஓ, உன் கொள்கை முதல் ஷோ பார்க்கணும், பார்த்துட்டு இல்லை, ஜெயிச்சிட்டல, சரிப்பா சந்தோஷம் வாப்பா அப்படின்னாரு. கதவு திறந்தாங்க, உள்ளே போனாங்க. என்ன இருந்தாலும் பொண்டாட்டி தம்பியாச்சே. அவர் என்ன மாப்பிள்ளை சாப்பிட்றியான்னு கேட்டார். இவன் தான் சாப்பிடணும் தானே அங்கே வந்திருக்கிறான். ஆ சரி மச்சான் அப்படின்னா. உடனே அவர் ஒய்ஃபு உள்ளே உட்காந்து அவர்கிட்ட ஜாடையாக சொல்லுது. ராத்திரி 10:30 மணிக்கு மேலே அவனை சாப்பிட சொல்கிறியரே, அவன் சாப்பிட்டாலும் 15 தோசை சாப்பிடுவானே, நம்ம என்ன பண்ண அப்படின்ட்டு ஜாடையில் பேசுது புருஷங்கிட்ட. உடனே இவர் கிச்சனுக்குள்ளே போகிறார். யார், மச்சான். என்னடி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறார். ஒன்றும் இல்லை, 3 தோசைக்கு தான் மாவு இருக்குது, இல்லை நீங்களும் சாப்பிடணும் நானும் சாப்பிடணும், அவன் சாப்பிட்டா 15 தோசை சாப்பிடுவான், எப்படி கொடுக்கறது? இதுதான் அந்த அம்மாவுடைய கேள்வி. அப்போ மச்சான் சொல்லுதாரு, நீ ஒன்றும் பயப்படாதடி, முதல் தோசையை சுட்டு எனக்கு தட்டில் போடு, நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன். 2வது தோசையை சுட்டு உன் தம்பிக்கு கொடு, அவனும் சாப்பிடட்டும். 3வது தோசையை சுட்டுட்டு எனக்கு வா, நான் ஏதாவது ஒரு சின்ன டைலாக் சொல்லுவேன், நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆகிரும், 3 பேரும் சாப்பிட்ட மாதிரி ஆயிரும் அப்படின்னு அவர் சொல்லுதார். அதே போல் அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, முதல் தோசையை சுட்டாங்க, எடுத்தாங்க, தன்னுடைய மாப்பிள்ளைக்கு அந்த தோசையை போட்டாங்க. தோசை கரண்டியில் எடுத்துகிட்டு வந்து போட்டாங்க. அவர் சாப்பிட்டுட்டு இருக்கார். 2வது தோசையை சுட்டாங்க. அப்படியே அந்த தோசை பரட்டின்னு சொல்லுவாங்க, தோசை கரண்டின்னு சொல்லுவாங்க, அதில் எடுத்துகிட்டே வராங்க. தன்னுடைய தம்பிக்கு போட்டாங்க. இப்போ 3வது தோசையை சுட்டுட்டு வராங்க.
எடுத்துகிட்டு வந்து அப்படியே தன்னுடைய கணவருக்கு போடுற மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுக்குறாங்க, பேசி வச்ச மாதிரி. அவர் சொல்கிறார், ஏம்மா எந்த அறிவாளியாவது ராத்திரி 10:30 மணிக்கு மேலே ஒரு தோசைக்கு மேலே சாப்பிடுவானா? வேணா உன் தம்பிக்கு போடு அப்படின்னாரு. அவன் சொன்னான், மச்சான் எனக்கு வேண்டாம், ஒரே தோசை போதும் அப்படின்ட்டான். அருமை நேயர்களே, பகிர்ந்து உண்ணுதல் வேண்டும். 3 தோசை இருக்குது, 3 பேரும் வீட்டில் எவ்வளோ அழகாக பங்கு வச்சு சாப்பிட்டாங்க பற்றியடா. சாப்பாட்டு ராமனாக இருந்தாலும் தம்பியினுடைய பசியை 15 தோசை கொடுத்து தீர்க்க முடியவில்லை என்று சொன்னாலும் ஒரே ஒரு தோசையை கொடுத்தாவது வயிறை நிரப்பி வைத்தாள் அல்லவா அந்த அக்காள். நாம் இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? பிள்ளைகளுக்கு இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்நாக்ஸ்லாம் டப்பாவில் அடைச்சி அழகாக கொடுக்கும்போது அம்மாக்காரி பிள்ளைகிட்ட சொல்லி கொடுக்கு, அம்மா பார்த்து உனக்கு வச்சுருக்கேன்ப்பா, நீ ஸ்கூலில் போய் யாருக்கும் கொடுக்காத, தனியாக ஒழிச்சு உட்காந்து யாருக்கும் தெரியாமல் நீ மட்டும் சாப்பிடு. என்ன பழக்கம்? எப்படி அந்த குழந்தைக்கு அடுத்தவர்களுக்கு கொடுத்து விட்டு நாம் சாப்பிட வேண்டும் என்ற உணர்வு எப்படி வரும்? அருமை நேயர்களே, பகிர்ந்து உண்டால்தான் பசி ஆறும் என்று நமக்கு ஒரு பழமொழி இருக்கிறது. எதுவானாலும் உடன் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். துன்பத்தை பகிர்ந்து கொண்டால் துன்பம் குறையும், இன்பத்தை பகிர்ந்து கொண்டால் இன்பம் பெருகும், உணவுப் பொருட்களை பகிர்ந்து கொண்டால் வாழ்க்கையினுடைய ஆயுசும் கூடும். குழந்தைகளுக்கு நல்ல உள்ளம் இருக்கிறது, ஆனால் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமும் அந்த குழந்தைகளுக்கு இருக்கிறது. அந்த எண்ணத்தை குலைக்கக்கூடிய அளவிற்கு, சீர்குலைக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு பெற்றவர்கள் இருக்கிறார்கள். அதிலிருந்து நீங்கள் எல்லாம் மீண்டு வருதல் வேண்டும். கொடுக்காதே, ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு கொடுக்காதே என்று சொல்லக்கூடிய எண்ணம் இருத்தல் கூடாது. உன்னுடைய நண்பர்களுக்கும் கொடுத்து நீயும் உண்ண வேண்டும் என்று குழந்தைகளுக்கு சொல்லி அனுப்ப வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நல்லதோர் சிறுகதையோடு மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.